மார்கன். சென்னையில ஒரு இளம்பெண் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுக்காக தமிழ்நாடு போலீஸும் வந்து தேடிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ கேள்விப்பட்டு மும்பையிலிருந்து வரக்கூடிய இந்த கேஸ அன்அஃபிஷியலா எடுத்து போலீஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த கொலையாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான். ஆக்சுவலா இப்படி கொலையாளியை கண்டுபிடிக்கும்போது நமக்கே வந்து நிறைய சஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். பட் அந்த கெஸ் எல்லாம் குடுத்தாலுமே பயங்கர ஒரு ட்விஸ்டோட தான் வந்து குடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இது வந்து சாதாரண ஒரு கிரைம் மட்டும் இல்ல. கிரைம் த்ரில்லராவே மாத்தி, அதுவும் மிஸ்டரி கிரைம் த்ரில்லரா மாத்தி ஒரு சூப்பர் நேச்சுரல் வந்து படத்துக்குள்ள கொண்டு வந்து அது எல்லாத்தையுமே திகட்டாம வந்து சொன்ன விதம் வந்து ரொம்ப சூப்பரா வந்து இருந்துச்சு. விஜய் ஆண்டனி வந்து ஆஸ் எ ஹீரோவா மட்டும் செட்டில்டா பெர்ஃபார்ம் பண்ணல. மியூசிக் டைரக்டராவுமே வந்து ஒரு பயங்கர செட்டில்டான ஒரு மூவிக்கு வந்து மியூசிக் அமைச்ச மாதிரி வந்து இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு தலைவன் வராண்டா அப்படின்ற மாதிரி ஒரு இடையில ஒரு சாங்கும் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம படத்தோடைய ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், இல்ல விஷுவல் ஆகட்டும், இதெல்லாமும் படத்துக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆஸ் எ டைரக்டரா லியோ ஜான் பால் வந்து எடிட்டராவுமே வந்து அவருடைய கதைக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து மெழுகித்திருக்காரு. அதுவுமே படம் வந்து நம்மள பார்க்கும்பொழுது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா மார்கன் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க.